உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு துக்கத்தோடு வந்திருக்கிறீங்க? ஏன் பாஸ்டர் ஐயா அதை கேட்குறீங்க? எங்கே போனாலும் ஒரே துக்கம் தான் ஐயா. வீட்டுக்கு போனாலும் அப்படி தான் இருக்குது, வேலைக்கு போனாலும் அப்படி தான் இருக்குது, படிக்க போனாலும் அப்படி தான் இருக்குது. ஆனால் சபைக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்கும். தேவ பிரசன்னத்தில் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு? மகிழ வைக்கிறார். சொல்லப்போனால் அவருடைய பிரசன்னத்தில் நாம் மகிழும் பொழுது நம்முடைய துக்கங்கள் எல்லாம் எப்படியா மாறுமா? சந்தோஷமாக மாறுமா. இந்த ஸ்டார் லைட் பார்த்தீங்களா எப்படி எரியுது? அழகாக எரியுதா? அந்த ஸ்டாருக்கு ஏதாவது துக்கம் இருக்கா? இப்போ எதாவது இருக்கா? கவலை இருக்கா அந்த ஸ்டாருக்கு? வியாதி இருக்கா அந்த ஸ்டாருக்கு? கண்ணீர் இருக்கா அந்த ஸ்டாருக்கு? இயேசுநாதர் நம்மளை எப்படி பார்க்குறாருன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளாகி பார்க்குறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அதனால தான் இந்த மெசேஜுக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். அப்புறம் வேற எப்படி இருக்கணும்? சிரிச்ச முகமாக இருக்கணும், நல்லா அழுகணும், நல்லா புலம்பணும். அப்படியாங்க? கிடையவே கிடையாது. வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தரை பாடி துதிக்க 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 சந்தோஷத்தை, நம்முடைய துக்கத்தை கெடுக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளை கர்த்தர் முறியடிப்பார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எல்லாரும் யாருடைய பிள்ளைகள்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதனால தான் இன்னைக்கு எல்லாரும் கலராக லைட் போட்டு வந்திருக்கிறீங்க. ஆமே, கலராக ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறீங்க. கலர் ட்ரெஸ் எப்படி? கலர் லைட்டு, ஒரு லைட்டை போட்டு வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. இதில் எந்த லைட்டு பிரகாசமாக எரியும்? இயேசுநாதருடைய ஒயிட் லைட்டு தான் எப்படி எரியும்? பிரகாசமாக எரியும். அல்லேலூயா. பிரகாசமாக எரிகிற அந்த ஒயிட் லைட் நம்மளை என்ன பண்ணுதுன்னா எல்லா லைட்டோடையும் கனெக்ட் பண்ணுகிறது. இது இப்போ பாருங்கள், இந்த லைட்டில் பாருங்கள், ஒயிட் லைட் இருக்கா? இதோ இருக்கு பாருங்கள் ஒயிட் லைட். இந்த லைட் என்ன பண்ணும்? எல்லா லைட்டோட அப்படியே கனெக்ட் ஆகிட்டே வரும். வரப்போ திருப்பி இன்னொரு ஒயிட் லைட், அப்படியே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா திருப்பி இதை பாருங்கள் இன்னொரு ஒயிட் லைட். அப்படி என்ன ஆகுதுன்னா கனெக்ட் ஆகிக்கொண்டே இருக்கும், கனெக்ட் ஆகிக்கொண்டே இருக்கும், வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இயேசுநாதருடைய பிரசன்னத்தில் நம்ம இருக்க நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறனா வெளிச்சமாய் மாறிக்கொண்டே இருக்கும். இயேசுநாதருடைய பிரசன்னத்தில் நம்முடைய பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்க நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். அவருடைய பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்கும் பொழுது தேவன் நம்முடைய துக்கங்கள் எல்லாம் எப்படி மாற்றுவாராம்? சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தரே உங்களுக்கு எப்படியா இருப்பாரா? நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஹல்லேலூயா. நித்திய வெளிச்சம் யார் தான்? இயேசுநாதர் தான் நமக்கு நித்திய வெளிச்சம். இந்த ஸ்டார் லைட் இப்போ எரியுது, ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த லைட் என்ன ஆகாது? எரியுமா? ரொம்ப எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகாது? பீஸ் போயிடும். டியூப் லைட் எரியுது, என்ன ஆகும்? பீஸ் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இயேசுநாதருடைய பிரகாசம் நித்தியமாய் நம்மை நடத்துகிறது. அதனால தான் கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாளில் கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை தரார்னா, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. உங்களுடைய துக்க நாட்களை சந்தோஷமாய் மாறுகிற நாட்கள் வந்துவிட்டது. உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிற நாட்கள் வந்துவிட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுடைய துக்கங்கள் ஆனந்த களிப்பாய் மாறுகிற நாட்கள் வந்துவிட்டது. 2026 ஜெயத்தின் ஆண்டாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. பாருங்க, என்னென்ன லைட்லாம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன லைட்ஸ்லாம் இருக்கு? ஸ்டார் லைட் இருக்கு, சீரியல் லைட் இருக்கு, ஸ்போக்கஸ் லைட் இருக்கு, டியூப் லைட் 0 வாட்ஸ். அப்புறம் பைக்கில் கூட என்ன இருக்கு? லைட் இருக்கு. அப்புறம் கேண்டில் இருக்கு, அதுவும் நமக்கு என்ன தருது? வெளிச்சம் கொடுக்கிறது. வேற டார்ச் லைட் இருக்கு. அப்புறம் வேற என்னென்ன லைட்லாம் இருக்கு? இப்படி பலவிதமான லைட் இருக்கு. ஆனாலும் இது எல்லாம் இருந்தாலும் நமக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு என்ன பண்ண முடியாது? வெளிச்சத்தை தர முடியாது. ஆமாவா இல்லையா? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம்.
இப்போ ஸ்டார் லைட் டியூப் லைட் எரிஞ்சிட்டே இருக்கு, திடீர்னு டியூப் லைட் ஆஃப் ஆயிடுச்சு, என்ன ஆகும்? அவ்வளோதான், பீஸ் போயிடுச்சு. வேற லைட்டு தான் வாங்க முடியும். ஆனாலும் பாருங்க, இந்த எல்லா லைட்டும் போனாலும் கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். நம்முடைய வாழ்க்கைக்கு கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. ஆமா, இந்த கர்த்தரே இப்ப எல்லாரும் உங்க பேரை போட்டு வாசிக்க போறோம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல கர்த்தரே உனக்கு, அந்த இடத்துல உங்க பேரை போட்டு வாசிக்க போறீங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம் உங்க பேரை போட்டு. கர்த்தரே நவீனுக்கு, கர்த்தரே நவீனுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஆமா, பாதி பேர் சொல்லவே இல்லை. வசனம் தெரியலையா? ஏசாயா 60:20 வசனம். ஏசாயா 60:20 வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. ஃபர்ஸ்ட்ல இருந்து உன் சூரியன்ல இருந்து வாசிப்போம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே நவீனுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. ஏன் உன் இருக்கலாம், அந்த இடத்துல நம்ம போட்டு நம்ம பேரை போட்டு வாசிக்க கூடாது? வாசிக்கலாம்ல? திருப்பி வாசிப்போமா? உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே நவீனுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், நவீனுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கா? கேட்கும் போது எப்படி இருக்கு? ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிறது. உள்ள இருந்து அப்படியே பொங்கி வருது கேட்கும் பொழுது. கர்த்தர் நமக்கு எப்படியா இருக்கிறாராம்? நித்திய வெளிச்சமா இருக்கிறாரு. அல்லேலூயா. நித்திய வெளிச்சம். உலகம் கொடுக்க முடியாத வெளிச்சத்தை தேவன் நமக்கு கொடுப்பாரு. குடும்பத்தில் இருக்கிறவங்க கொடுக்க முடியாத வெளிச்சத்தை தேவன் நமக்கு கொடுப்பாரு. மற்றவர்கள் கொடுக்க முடியாத வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, வெளிச்சம் நமக்கெல்லாம் இருக்கும் பொழுது துக்கமெல்லாம் எப்படி மாறும்? சந்தோஷமாய் மாறிவிடும். வெளிச்சம் வந்துடுச்சுன்னா துக்கம் முடிஞ்சிடும். ஆமேன். வெளிச்சம் ஒருவருடைய வாழ்க்கையில வந்துடுச்சுன்னா துக்க நாட்கள் முடிந்து போய்விடும். அல்லேலூயா. நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக இந்த கிறிஸ்மஸ் நாளில் தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அநேக காரியங்களை குறித்து நீங்க துக்கப்படலாம், ஆனாலும் உங்க துக்கம் எப்படியா மாறுமா? சந்தோஷமாய் மாறும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 16வது அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிங்களேன். யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே இயேசுநாதர் உங்களுக்கு சொல்கிறார். ஆமா, நீங்க என்ன பண்ணுவீங்களா? அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் எப்படி மாறும்? சந்தோஷமாய் மாறும். கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே இயேசுநாதர் உங்களுக்கு சொல்றாருங்க. என்ன சொல்றாரு? நீங்க என்ன பண்ணுவீங்களா? அழுது புலம்புவீங்க. வீட்டில் என்ன பண்ணுவீங்க? தனியா இருக்கிறப்ப அழுது புலம்புவீங்க. வேலை பார்க்குறப்ப என்ன பண்ணுவீங்க? வேலைக்கு போயிட்டு அழுது புலம்புவீங்க. அப்புறம் வேற ஸ்கூலுக்கு போகிறவங்களாம் எக்ஸாமில் பாஸ் ஆகலன்னு சொல்லிட்டு அழுது புலம்புவீங்க. ஆனாலும் அதுக்கு அடுத்து என்ன சொல்லுது? உலகமும் என்ன போகிறோம்? ஆமாம், இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் எப்படி இருப்பாங்களா? சந்தோஷமா இருப்பாங்களாம். ஏன் இயேசுநாதரை தேட எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு? இயேசுநாதரை அவங்க தேடுறாங்களே, அவங்களுக்கு ஏன் அப்படி வந்துச்சு? அவங்களுக்கு ஏன் அந்த துக்கம்? ஸ்தோத்திரம். இயேசுநாதரை தேடாத நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்ன சொல்லுது பாருங்க, உலகமோ சந்தோஷப்படும், நீங்க என்ன பண்ணுவீங்களா? துக்கப்படுவீங்க. ஆனாலும், ஆமே, அந்த ஆனாலும் அது வரைக்கும், ஆனாலும் வர வரைக்கும் என்ன பண்றது இல்லை? வெயிட் பண்றது இல்லை. அதுக்கு முன்னாடியே அழுது புலம்புறது, சபைக்கு வரமாட்டேன்னு சொல்றது, அப்புறம் இப்படியெல்லாம் என்ன இருக்கு. ஆனாலும் என்ன ஆகும்? உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய துக்கத்தை இந்த கிறிஸ்மஸ் நாளில் இயேசுநாதர் சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. என்ன கவலையோடு வந்திருந்தாலும்
என்ன பலவீனத்தோடு வந்திருந்தாலும், என்ன வியாதியோடு வந்திருந்தாலும், இயேசுநாதர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 9வது அதிகாரத்துல 2வது வசனம். ஏசாயா 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வெளிச்சம் எப்படியா? பிரகாசித்தது. பாருங்க, இருளில் நடக்கிற ஜனங்கள் எப்படியா என்னத்துக்கு வருவாங்களா? இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்திற்கு, பெரிய வெளிச்சத்தை என்ன பண்றாங்க? பார்க்கறாங்க. இப்ப பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சம் எப்படி வந்துச்சு? இயேசுநாதர் பிறந்தாரு, அந்த வெளிச்சம் வந்துடுச்சு. ஹல்லேலூயா. இயேசுநாதர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்துல பிறந்ததுனால ஒரு வெளிச்சம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனால்தான் என்ன பார்த்தோம்? நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். நல்ல விசுவாசத்தோடு சொல்லணும். அதை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும். நீங்க யாருடைய பிள்ளைகள்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. இப்ப இயேசுநாதர் வெளிச்சத்தை கொடுக்கிற இயேசுநாதர் நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்துல இயேசுநாதர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமா மாறிவிடும். ஹல்லேலூயா. இயேசுநாதர் நம்முடைய உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் நம்முடைய துக்கம் எப்படி மாறும்? சந்தோஷம் மாறும். நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போயிடும். துக்கமே வராது. வந்தாலும் அதை மேற்கொள்கிற பலனை, கிருபை, அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு தந்து நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களுடைய குடும்பத்தில் ஸ்தோத்திரம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருளை கர்த்தரை இந்த கிறிஸ்மஸ் நாளில் வெளிச்சமாய் மாற்ற போகிறார். இருளான வாழ்க்கை எப்படியா மாறுமா? வெளிச்சமாய் மாற போகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப வெளிச்சத்தை பத்தி உள்ள நம்ம பார்த்து இப்ப துக்கத்தை பத்தி பார்க்கலாம். இப்ப என்னென்ன துக்கம்லாம் இருக்கு? என்னென்ன துக்கம் இருக்கு? வியாதி என்கின்ற துக்கம் இருக்கு, கவலை என்கின்ற துக்கம் இருக்கு, அப்புறம் குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னா துக்கம் நமக்கு வரும், கடன்னால துக்கம் வரும், குடும்பத்தில் இருக்கிற மனிதர்களால ஆமாம் ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னா சோகமாக உக்காந்துட்டு துக்கப்படுறது, அப்புறம் மரணத்தினால வரும் துக்கம், உறவுகள் பிரியும் பொழுது நமக்கு துக்கம் வரும், தேவையினால நமக்கு துக்கம் வரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சோதனை வரும் பொழுது நமக்கு என்ன வரும்? துக்கம் வரும். சோதனை நேரத்தில் நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்புறம் சில நபர்களே நமக்கு எப்படியா இருப்பாங்களாம்? துக்கமாக நம்மளை காயப்படுத்துறவர்களுக்காகவே, நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காகவே என்ன பண்ணுவாங்களா? இருப்பாங்களாம். ஆமே. எத்தனை பேருக்கு இருக்காங்க? இருப்பாங்க. ஆமாம், எல்லாருக்கும் இருப்பாங்க. ஆனாலும் கூட நம்முடைய துக்கத்தை தேவன் எப்படி மாற்றுவாரா? சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் துக்க நாட்கள் முடிந்தது. ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் இந்த கிறிஸ்மஸ் நாளில் நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதனால எப்படி இருக்கணும்? இதுமேட்டு வெளிச்சமாக துக்கங்களை மறந்து ஆனந்த களிப்போடு சந்தோஷமா என்ன பண்ணணும்? இருக்கணும். அதான பாடணும். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஓ என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் குறையிலையே குறையிலையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையிலையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஹல்லேலூயா. நம்ம 3 காரியங்களை இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம். தேவதூதர் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, முதல் காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயப்படக்கூடாது. அல்லேலூயா. பயப்படக்கூடாது. அதான் லூக்கா 2:10 சொல்லு, தேவ தூதர் அவர்களை நோக்கி
என்ன பண்ணாதிருங்கள்? பயப்படாதிருங்கள். ஆமே. எத்தனை பேர் பயப்படுவீங்க? சிலருக்கு இருளை கண்டா எப்படி இருக்கும்? பயமா இருக்கும். கரண்ட் போயிடுச்சுன்னா லபரபன்னு கத்துவாங்க வீட்டில். எதுக்கு? பயம். மெழுகுவத்தி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள, டார்ச் லைட் அடிக்கிறதுக்குள்ள பயம் வந்துடும். இருளை கண்டா பயப்படுவாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க? இன்னும் சிலர் எப்படி எதுக்கெல்லாம் பயப்படுவாங்க? பேய் இருந்தா பயப்படுவாங்க. மனுஷன் நாயை பார்த்து கூட, ஆமாம், நாயை பார்த்து கூட பயப்படுறாங்க ஒரு சிலர். நாய் அங்கே தான் வரும், அதுக்குள்ளே இங்கே ஓடிடுவாங்க, ஓடி போயிடுவாங்க அவங்க பாட்டுன்னு. இப்படி என்னவா இருக்கும்? பயம் இருக்கும். இயேசுநாதர் என்ன சொல்றாரு? பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க, அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் என்ன பண்ணிருக்கிறாரு? பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுநாதர் பிறந்த இந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இயேசுநாதர் பிறந்தார் பிறந்தார்னு வருஷம் வருஷம் சொல்கிறோம். ஆனால் வருஷம் இயேசுநாதர் என்ன பண்ணல? பிறக்கலை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தார். அந்த பிறந்த நாளை நம்ம ஒரு நினைவு நாளாக, ஒரு கொண்டாட்டத்தின் நாளாக நாம் என்ன பண்ணுறோம்? கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நற்செய்தி நாளாக நம்ம என்ன பண்ணுறோம்? கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இப்போ பாருங்க, கர்த்தராகிய சொல்லிட்டாரு பயப்படாதுங்கள் சொல்லிட்டு தான் கீழே சொல்றாரு. இது இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுநாதர் கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் பிறக்கவில்லை, அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக அவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக வந்தார், வியாதியில் இருக்கிற ஜனங்களுக்காக பிறந்தார். ஸ்தோத்திரம். அநேக பிரச்சனை போராட்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுநாதர் என்ன நமக்காக மட்டும், கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் என்ன பண்ணலைங்க? பிறக்கலைங்க. இந்த அரியனூர் கிராமத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்காகவும் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த இயேசுநாதரை பார்த்து என்ன பண்றாங்க? பாதி பேர் பயப்படுறாங்க. பயப்பட கூடாது. ஏன்னா நம்ம என்ன பண்றோமா? மதம் மாற்றம்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் ஒரு சில காரியங்கள் தேசத்தில் நடக்கிறது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படாம இயேசுநாதரை பற்றி என்ன பண்ணோம்? என்னங்க பண்ணோம்? தைரியமா அறிவிக்கணும். ஆமா, கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுவோமா? தைரியமா இயேசுநாதரை பத்தி. ஆமா, அப்ப அறிவிக்கணும்னா போறப்போ இந்த புக் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் காலியாக்கணும் இன்னைக்கு. அல்லேலூயா. எடுத்துட்டு போயிட்டு நண்பர்களுக்கு கொடுங்க, தெரிந்தவர்களுக்கு கொடுங்க, ஸ்தோத்திரம், சொந்தக்காரங்களுக்கு கொடுங்க, அப்புறம் படிக்கிற ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு கொடுங்க, ஸ்தோத்திரம், வேலை பார்க்குற இடத்துல கொண்டு போய் கொடுங்க. பயப்படாதீங்க. எல்லாரும் ஏன் அப்படி பயந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆமே, பயப்படாம அவரை பத்தி அறிவிங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுங்க, ஏசாயா 41:10 வாசிப்போம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, இயேசுநாதர் உங்க கூட இருக்கிறாரு, திகையாதே, அவர் உங்களுடைய தேவன், அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார், அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்ம என்ன பண்றாராம்? தாங்குவாராம். ஹல்லேலூயா. எதற்காக இதை சொல்றேன்? இந்த வசனத்தை இப்போ வாசிக்கிறோம். பயப்படக்கூடாது, அப்புறம் பயப்படாம தைரியமா இந்த ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கணும். அதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். ஆமென். சுவிசேஷம் நம்ம மேல விழுந்த கடமை, அதை நம்ம அறிவிக்கல நமக்கு ஐயோ தான். அப்புறம் பரலோகத்தில் ஒரு நாள் நிற்கும் போது அவர் நம்மளை பார்த்து ஐயோ அப்படின்னு பார்ப்பாரு. ஆமென். அதனால என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி அறிவிக்க வேண்டும்? முதல் காரியம் பயப்படாமல் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. கீழே அப்படியே 13-14 வாசிங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்,
சொல்லுகிறேன், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் உன் மீட்பர் என்ன பண்றாரு? உரைக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதிருங்கன்னு சொல்லுங்க. இயேசு உங்க கூட இருக்கிறாரு. இயேசு உங்களை கைவிட மாட்டாரு. இயேசு உங்களை வாழ வைக்கிற தெய்வம் அவர். அவரை பத்தி சொல்லுவீங்களா? ஆமேன்னு சொல்ல பக்கத்துல கேட்டு சொல்ல சொன்ன அவரை பத்தி சொல்லுவீங்களா? சொல்லணும்னா என்ன பண்ணணும் இன்னைக்கு? என்ன பண்ணணும் இன்னைக்கு? கேளுங்க அவர்கிட்ட, அவங்க கிட்ட கேளுங்க, பக்கத்துல கிட்ட. சொல்லணும்னா என்ன பண்ணணும் இன்னைக்கு? இந்த ட்ராக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போங்க, 2 நோட்டீஸை கொண்டு போங்க, கொண்டு போய் இயேசுநாதரை பத்தி சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா உங்க பேர்ல ஒரு ஆத்மா இயேசுநாதர் எழுதி வைப்பாருங்க. அதனால என்ன பண்ணுங்க இன்னைக்கு? கொண்டு போயிட்டு வீட்டில் பத்திரமா ஃப்ரிட்ஜ் மேலே வைக்கக்கூடாதுங்க. வைக்கக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். ஆமென், அல்லேலூயா. வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜ் மேலே. ஆமென். கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும்? கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் 365 முறை என்ன வார்த்தை வருது? பயப்படாத, 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 பயப்படாதன்னு 365 முறை வருது. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? அப்போ டெய்லி நமக்கு என்னதான்? பயப்படாத வார்த்தை தான். ஆமே. அப்போ தினமும் தேவன் நமக்கு என்ன பண்ணிட்டாரு? வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. பயப்படாத, பயப்படாதன்னு கொடுத்துட்டாரு. நம்ம என்ன பண்ணணும்? பயப்படாம அவரை பற்றி சொல்ல வேண்டும். நம்ம எல்லாரும் வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகள். அதனால் என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? வெளிச்சத்தை கொடுக்கணுமா, கொடுக்கக்கூடாதா? கொடுக்கணும் தான். நம்ம வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகள் நம்ம. அதனால மற்றவங்களுக்கு நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிற வெளிச்சத்தை என்ன பண்ணணும்? கொடுக்க வேண்டும். 2வது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இன்னைக்கு? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா, பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்களேன், சந்தோஷமா இல்லாத மாதிரி இருக்கீங்களே நிறைய பேருங்க. அந்த சிரிச்ச முகத்தோட சொல்லுங்களேன், சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன சொன்னாங்க? சந்தோஷமா இருக்காங்களாமா? ஆமென், அல்லேலூயா. இந்த நாள் சந்தோஷத்தின் நாள். ஆமென். அதே லூக்கா 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க. மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு சந்தோஷம் குறைவோடு வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்றைக்கு வியாதியோடு வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி. பலவிதமான பிரச்சனையோடு இன்றைக்கு வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி. என்ன நற்செய்தினா, இயேசுநாதர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய துக்க நாட்களை முடித்து ஒரு சந்தோஷத்தின் நாள் வரப்போகிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 1:4. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். இப்போ பாருங்க, உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு இன்றைக்கு என்ன பண்ணிட்டாரு? இயேசுநாதர் எழுதிட்டாரு, எழுதி வச்சிட்டாரு. இன்றைக்கு அப்போஸ்தல எழுப்புதல் அரியனூர் கிளை சபையில இருக்கிற எல்லா ஜனங்களும் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா தான் இருக்கணுமா? அல்லேலூயா. சந்தோஷமா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? எழுதி வச்சிட்டாரு. ஆமே. அதனால என்ன பண்ணணும்? சும்மா மூஞ்சு வச்சுட்டு இல்லாம கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட. ஆமே. ஆமா, வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாரும் ஒரு மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. ஏன், என்னாச்சு? எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் கொண்டாட பிடிக்கலையா? பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன? சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. என்ன நடந்தா என்ன? இயேசுநாதர் கூட இருக்கிறார்ல, சந்தோஷமா இருங்க. பிலிப்பியர் 4:4 என்ன சொல்லுது? கர்த்தருக்குள்ள எப்பொழுதும். ஆமா, பிலிப்பியர் 4:4 சொன்னோடனே சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள்.
அப்படி சொல்லி, ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. வசனத்தை முழுமையாக சொல்லணும். போன வாரம் தானே சொன்னேன் வசனத்தை முழுமையாக சொல்லணும்னு. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும், அது எப்பொழுதும் தான் முக்கியமான வார்த்தை. ஆமென். எப்பொழுதுனா எல்லா நேரத்திலும், என்ன நடந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் என்ன பண்ணணுமா? சந்தோஷமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் என்ன பண்றேன்? சொல்றேன். ஹல்லேலூயா. பவுல் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைங்க, எவ்வளவு போராட்டம் அவருக்கு. பாம்பு கடிச்சப்ப என்ன பண்ணாரு? உதறி தள்ளிட்டு போயிட்டாருங்க. பாருங்க. ஆனாலும் இன்றைக்கு என்ன பண்ணணும்? நீங்க எல்லாரும் என்னங்க பண்ணணும்? ஆமா, நைட்டு 12 மணி வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அப்ப நாளைக்கு காலைல பாஸ்டர் அப்படின்னு கேட்கக்கூடாது. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் என்ன பண்ணணும்? சந்தோஷமா இருக்கணும். ஏன் தெரியுமா சந்தோஷமா இருக்கணும்? 3வது பாயிண்ட் பாருங்க, வாசிக்கலாம். ஏசியா 7வது அதிகாரத்தில் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி இம்மானுவேல் என்று பெயரிடுவார். மத்தேயு 1வது அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? இம்மானுவேல் என்று என்ன பண்ணுவாங்களாம்? பெயரிடுவார்கள் போட்டிருக்கு. ஆனால் அந்த இம்மானுவேலுக்கு என்ன அர்த்தம் என்று இப்ப பாருங்களேன். மத்தேயு 1:23 வாசிங்க. இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. இப்ப 3வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு உங்க கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுநாதர் என்ன பண்றார்? உங்க கூட தான் இருக்கிறார். முதல் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? பயப்படக்கூடாது. பயப்படாதிருங்கள். பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாது. 2வது சந்தோஷமா இருக்கும். பி ஹாப்பி. அல்லேலூயா. எப்பொழுது எப்படி இருக்கணும்? ஹாப்பியா இருக்கணும். வேளாங்கண்ணி சிஸ்டர் சொல்றாங்க ஹாப்பியா இருக்கணுமா? ஆமென். எப்பொழுது எப்படி இருக்கணும்? இங்கிலீஷ்ல சொல்லுவோமா? ஹாப்பியா இருக்கணும். பி ஹாப்பி. பி ஹாப்பி ஆல்வேஸ். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. 3வது என்னன்னா, என்ன 3வது? இயேசு உங்க கூட தான் இருக்கிறார். நம்மோடு இருக்கிறார்னா என் கூட மட்டும் தான் இருப்பாரு. நம்மோடு கூட இருக்கிறார்னா எப்படி? நம்ம கூட மட்டும் தான் இருப்பாரு. இயேசு எல்லாரோடு என்ன அதான் பார்த்தோம். இயேசு உங்க எல்லாரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரோடு கூட யார் இருக்கிறா? இயேசுநாதர் இருக்கிறதுனால நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, அதான் வாசிச்சோம் நம்ம. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுநாதர் நம்ம கூட இருந்தார்னா யாராலையும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது. ஆமென். இயேசுநாதர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஜெயமா இருக்கும், வெற்றியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு காரியம் பண்ண வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? இயேசுநாதரை உங்களுடைய உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுநாதரை உங்களுடைய உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த 3 காரியத்தையும் கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுவார். இந்த 3 காரியங்களிலும் அவர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.